அஸ்வின் ஸ்வீட்ஸ் சுவை என்ற முதல் அளவாக்கு வீட்டில் செஞ்ச சுகம் இருக்கு நாக்கில் இன்னும் சுவை இருக்கு. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். அஸ்வின் ஸ்வீட்ஸ். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். இதில் முடிவு எட்டப்பட்ட மாதிரி சில நாட்கள் இருந்தது. இப்போது மீண்டும் முகுந்தன் தான் இளைஞரணி தலைவர் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கிறதா இல்லை மீண்டும் பிரச்சனை தொடர்கிறதா? அன்னைக்கே நம்ம அந்த கருத்தை சொன்னோம். அவரு திரு ராமதாஸ் அவர்கள் இதுல பின்வாங்க மாட்டாரு. அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதுல ரொம்ப உறுதியா இருப்பார். எனவே அவர் அந்த முடிவை விட்டு தரவே மாட்டாரு. ஏன்னா ஒரு நீண்ட நெடிய ஆலோசனைக்கு பிறகுதான் அவர் எல்லாத்தையுமே செய்வார். அவர் என்னன்னா மொத்த கட்சியினுடைய கட்டுப்பாட அன்புமணி கிட்ட கொடுத்துட்டு அவர் எதிர்பார்த்த ஒரு விளைவு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துலதான் அவர் இதை அவர் செய்யறாரு. அவர் இளைஞரணி முகுந்தன் கிட்ட கொடுத்து நீங்க எதிர்பார்த்த விளைவு அப்படின்னா அன்புமணியுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல டாக்டர் ராமதாஸுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஆமா ஆமா, அதுதான் அவர் சொன்னாரு. இந்த கூட்டணி முடிவு, அதனால ஏற்பட்ட தோல்வி, அதனால கட்சிக்கு ஏற்பட்ட பின்னடைவு, இதெல்லாம் பொதுக்குழுல பேசின ஒரு விடயம் தானே. எனவேதான் அவர் அந்த மாதிரி இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, கட்சியை மறுபடியும் சீரமைக்கணும், பலப்படுத்தணும்ன்ற இடத்துல நான் தலையிடுவேன் அப்படின்றதனுடைய வெளிப்பாடுதான் அவர் முகுந்தனை நியமனம் செய்தது. எனவே அந்த இடத்துல அவர் பின்வாங்க மாட்டார் அப்படின்றது அன்னைக்கே நான் என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் பலரும் சொன்னோம். அதுல போக மாட்டார் அப்படின்றது. ரெண்டாவது, அவருக்கு அன்புமணிக்கும் இடையிலான ஒரு இது ஒரு கட்சிக்கு இதே பிளவு அளவுக்கு போகுமா அப்படின்னோம்னா போகாதுன்றதுதான் என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய கருத்து. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவர் ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பரஸ்பரம் ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் கூட ஐயா ராமதாஸ் தான் அந்த கட்சியினுடைய வேறு. அது இல்லாம வேற யாரும் நிக்க முடியாது. அதனால அவரை நாடி அவரோட இருந்து தான் அன்புமணி அரசியலை முன்னெடுக்கிறது அவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும், அந்த கட்சிக்கும் அது நல்லதாக இருக்கும். எனவே அந்த இடத்துல இவங்க இது பிளவு ஏற்பட தனியா போவோம் அப்படின்றதுக்கு ரொம்ப அது ஒரு ஹார்டஸ்ட் பாசிபிலிட்டி. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் இன் பாலிடிக்ஸ். அரசியல் எல்லாம் சாத்தியம்தான். அப்படி இருந்தாலும் கூட இந்த இடத்துக்கு போகாது. ஏன்னா அப்படி விட மாட்டாங்க. பாமக கட்சியில இருக்கக்கூடிய அந்த பெரிய ஆட்கள் உள்ள, உதாரணத்துக்கு அவங்களுடைய தலைவர், சட்டமன்ற கட்சி தலைவர் ஜி.கே. மணி, அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட பேர், ஏ.கே. மூர்த்தி, அப்புறம் திரு பாலு அவர்கள் போன்ற எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஆழ்ந்த பிடிப்போடு கட்சி பணி ஆற்றி வருபவர்கள். ரெண்டு பேருக்கு முன்னாடியே ரொம்ப இணக்கமாக இருந்து வருபவர்கள். அவங்க எல்லாம் விட மாட்டாங்க, அந்த இணக்கப்பட்டவங்க சதையை விட மாட்டாங்க. அதனால இதுல அன்புமணி இவரோட சேர்ந்துதான் நிப்பாரு. அதனால கட்சி பிளவுபடும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாகவும் அது வேர்ல இருந்து மேல வரைக்கும் வளர்த்த ஒரு பெரும் பங்களிப்பு ஐயா ராமதாஸ் தான், அது மறுக்க முடியாது. நன்றி திரு ஐயநாதன். அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும் ஒன்றாக தான் நிற்பாங்க. எடுத்த முடிவில் அவர் உறுதியாக இருப்பார். அதுதான் இன்றும் காட்டியிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்துறீங்க. இணைந்ததற்கு நன்றி. பாமக இளைஞரணி தலைவர் அப்படின்ற முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, முகுந்தனுக்கு நியமன கடிதம் கொடுத்தாகிவிட்டது அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். அரசியலில் மீண்டும் இது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் சுவை என்ற முதல் அளவாக்கு வீட்டில் செஞ்ச சுகம் இருக்கு நாக்கில் இன்னும் சுவை இருக்கு. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். அஸ்வின் ஸ்வீட்ஸ்.